போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக் ஜிகேல ரொம்ப ஒரு சப்ஜெக்ட் ஜிகேல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ். சரிங்களா, ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் டைமில் வந்து ஃபாரின் ட்ராவலர்ஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்க சரிங்களா அப்படின்றத பற்றினது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது. சரிங்களா, இப்போ மெகஸ்தனிஸ் உங்களுக்கு தெரியும், இண்டிகா புக் எழுதி பாப்புலர் ஆனவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ரசாக், தேவராயா 2 பீரியடில் வந்தவர் அவர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்புர்னி, கிதாப் உல் ஹிந்து. சரியா, அடுத்தது பாகியான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2 பீரியடில் வந்தவர். அடுத்து யுவான் சுவாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷவர்தன். இது ஒரு முக்கியமானதை மட்டும் முன்னாடி கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தரை பற்றியும் பின்னாடி நல்லா இன்டெப்த்தாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகஸ்தனிஸ், அம்பாசிடர் ஆஃப் செலூக்கஸ். சரிங்களா, செலூக்கஸின் தூதுவரா வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெகஸ்தனிஸ். அடுத்தது டிராவல்டு டு இந்தியா டூரிங் சந்திரகுப்த மௌரியாஸ் ரூல். சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெகஸ்தனிஸ். பிஃபோர் கிரைஸ்ட். சரிங்களா, கிறிஸ்து பிறப்புவதற்கு முன்பு, பொது ஆண்டு முன்பே வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். சரிங்களா, சந்திரகுப்தா இஸ் நோன் அஸ் சந்த்ருகோட்ஸ் அமாங் த கிரீக்ஸ். கிரேக்கர்கள் மத்தியில் சந்திரகுப்தர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்துருகோட்ஸ். சரிங்களா, சந்துருகோட்ஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. சரி, இவர் எழுதின புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் எழுதின புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா த ஆத்தர் ஆஃப் த நாவல் இண்டிகா. சரிங்களா, இண்டிகா அப்படின்ற புக்கை மெகஸ்தனிஸ் எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர்டு டு அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபார் பீயிங் த ஃபர்ஸ்ட் டு டெபிக்ட் ஏன்ஷியன்ட் இந்தியா. நம்மளோட ஏன்ஷியன்ட் இந்தியா பற்றி, சரிங்களா, பழைய இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்றத இவர் புக்கு மூலியமா அறிஞ்சுக்கிறதுனால இவரை சிலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வரலாறின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ மெகஸ்தனிஸை பற்றின முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலூக்கஸ் மன்னரோட தூதுவராக வந்தவர். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகா இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெகஸ்தனிஸ். அடுத்தது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சரிங்களா, அப்படின்னு சிலரால் அழைக்கப்பட்டார். சரி, அடுத்தது அப்துல் ரசாக். இந்த அப்துல் ரசாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் ஸ்காலர் அண்ட் ஃபிலாசபர். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டட் இந்தியா டூரிங் தேவராயா 2. சரிங்களா, 2ஆம் தேவராயர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சங்கம ஆட்சியில் இருந்த 2ஆம் தேவராயர் காலத்தில் வந்தவர். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலிக்கட் பீப்புள் டிஸ்கிரைப்ட் வித் பேட் ஹைஜீன் அண்டு பாலியன்ட்ரி ப்ராக்டிசஸ். உமன் டேக்ஸ் 2 or more husbands at the same time didn't leave a positive impression. இவர் அப்துல் ரசாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக எழுதலை. சரிங்களா, கேலிக்கட்டில் இருந்த பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவர்களோட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எழுதினவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ரசாக். சரி, எந்த கிங் பீரியடில் வந்தாருன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இவரை தேவராயா 2 சங்கம வம்சம். சரிங்களா, சங்கம டைனசிட்டி. சரி, அடுத்தது அல்புர்னி. அல்புர்னியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல்டு டு இந்தியா அண்ட் ரோட் அ புக் அபவுட் இந்தியன் கல்ச்சரை பற்றி எழுதியிருக்காரு. புக்குக்கு பேர் கிதாப் உல் ஹிந்த் ஆர் தஹிக் ஐ ஹிந்த். சரிங்களா, கிதாப் உல் ஹிந்த் ஆர் தஹிப் ஐ ஹிந்து. சரி, ஆஃப்டர் ஸ்டடிங் த வைட்லி ப்ராக்டிஸ் ஹிந்து ரிலீஜியன். ஹிந்து ரிலீஜியனை பற்றி படித்து புக் எழுதுனது தான் யார் அப்படின்னா அல்புர்னி. சரி, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்தாருன்ற காலம் சரியாக தெரியலை. சரியா, ட்ரூ அக்கென்சன்ட் பேரல் பிட்வீன் சூஃபி டாக்ட்ரின் அண்ட் இந்தியன் ஃபிலாசபி அஸ் வெல் அஸ் வித் சாக்ரட்டிஸ், பித்தாகரஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், கேலன் அண்டு அதர்ஸ். இவர் வந்து ஒரு ஃபிலாசபர். சரிங்களா, தத்துவ ஞானி. சரி, இப்போ இவருக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று தான் புக்கு நேமு கிதாப் உல் ஹிந்த் ஆர் தஹிம் ஐ ஹிந்து. சரி, அடுத்தது அல் மசூத். அல் மசூத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரபு ஆத்தர் டு combine history and scientific geography known as the Herodotus of the Arabs. சரிங்களா, இவர் அல் மசூத்தியை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெரடோட்டஸ் ஆஃப் த அரப்ஸ். இப்போ த ஃபர்ஸ்ட் அரப் ஆத்தர் டு கம்பைன் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்டிஃபிக் ஜியாகிரஃபி நோன் அஸ் த ஹெரடோட்டஸ் ஆஃப் த அரப்ஸ். அடுத்தது ஹி விசிட்டட் இந்தியா எப்போ வந்தாருன்னு பாருங்க 915. 916 தங்க நகை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அல் மசூத் 915 இன் த ரீன் ஆஃப் குஜராத் பிராத்திகாரா கிங் மாலிபாலா.
சரிங்களா. மலிபாலா ஒன்று அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல் மசூதி வராரு. விசிட்டட் இந்தியா டூரிங் 10th century. ஹி ரோட் முருஸ் உல் ஜஹாப் அப்படின்னு புக் எழுதியிருக்காரு. சரிங்களா. அவர் எழுதின புக்குக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருஸ் உல் ஜஹாப். சரி, அடுத்தது பாகியான். பாகியானை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 405 411 இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காரு. சைனீஸ் புத்திஸ்ட் மாங்க் இவர். சரிங்களா. சீனர் இவர், ஒரு புத்த துறவி. சரி, டிராவல்டு டு இந்தியா டூரிங் த ரூல் ஆஃப் விக்ரமாதித்யா. சந்திரகுப்தா 2 விக்ரமாதித்யான்னு சொல்கிறோம். இப்போ 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில், விக்ரமாதித்யா காலத்தில் வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகியான். நோட்டபுள் ஃபார் விசிட்டிங் லும்பினி. லும்பினியை வந்து பார்த்துருக்காரு. அடுத்து ஹி டிராவல்டு ஜேர்னல் ரெக்கார்ட் ஆஃப் புத்திஸ்ட் கிங்டம்ஸ் டீட்டெயில்ஸ் ஹிஸ் அட்வென்ச்சர். சரிங்களா. புத்திஸ்ட் பற்றின அனைத்து விதமான இந்தியாவில் இருந்தக்கூடிய புத்திஸ்ட்டை பற்றி நிறைய என்ன எழுதியிருக்க கலெக்ட் பண்ணியிருக்காரு, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு. சரி, பாகியான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன துறவி. யார் இருக்கப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமாதித்யா, சந்திரகுப்தர் 2 அந்த பீரியடில் தான் வந்திருக்காரு. அடுத்தது யுவான் சுவாங். யுவான் சுவாங்கை பொறுத்தளவு இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்திஸ்ட் மாங்கு. டிராவல்டு ஃப்ரம் சீனா டு இந்தியா டூரிங் த ரூல் ஆஃப் கிங் ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தனர் காலத்தில் வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுவான் சுவாங். இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படிச்சிருக்காரு. சரிங்களா. பீகாரில் இருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் தங்கி படிச்சிருக்காரு. இவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு ஆர் சுயி கி. சரிங்களா. புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுயி கி. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு, மேற்கு உலகங்களை பற்றி எழுதக்கூடிய புக்கு. சரியா. சரி, அப்போ யுவான் சுவாங்ன்றவர் ஒரு புத்திஸ்ட் மாங்கு. ஹர்ஷவர்தன் பீரியடில் வந்திருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 5 வருஷம் தங்கி படிச்சிருக்காரு. இவரோட பீரியட்னு பார்த்தீங்க அப்படின்னா 630 645. சரியா. டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6:30 6:45, 6:30 to 6:45 யுவான் சுவாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யுவான் சுவாங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 630 645 சைனீஸ் புத்திஸ்ட் மாங்கு. ஹர்ஷவர்தன் காலத்தில் வந்திருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 5 வருஷம் தங்கி படிச்சிருக்காரு. இவர் எழுதின ஃபேமஸ் புக்கு சுயுக்கி. சரிங்களா. CUKI. சரி, அடுத்தது இபின் பதுதா. இபின் பதுதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொரோக்கோ நாட்டை சேர்ந்த துறவி. சரிங்களா. இவர் வந்து வேர்ல்டு டிராவலர். சரி, 21 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்தவர். சரிங்களா. அரைவ்டு இன் முகமது பின் துக்ளக்ஸ் ராயல் கோர்ட். முகமது பின் துக்ளக் காலத்தில் இபின் பதுதா வராரு. செட் செயில் ஃப்ரம் கம்ஃபாக்ட் டு கேலிக்கட். எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கோட்டுக்கு போகிறாரு. கெஸ்ட் ஆஃப் த ரூலர் ஆஃப் சாமுரின். சரிங்களா. சாமுரின் ரோட் த போயம் ரிஹாலா. சரிங்களா. ரெஹ்லா அப்படின்ற ஒரு போயம் எழுதியிருக்காரு. சரிங்களா. ரெஹ்லா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவர் வந்தப்ப இங்கே கிங்காக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸ் நாட்டு பயணி. வெனிஷியன் ட்ரேடர் அண்டு எக்ஸ்ப்ளோரர். ட்ராவல்டு ஃப்ரம் யூரோப் டு ஏசியா. யூரோப்லேருந்து ஏசியாவுக்கு வர்றாரு. ஜாயின் த தஞ்சாவூர் ஏரியா தமிழ் பாண்டியா கிங்டம். சரிங்களா. மார்க்கோ போலோ எங்கே வர்றாரு அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் இருக்கக்கூடிய பாண்டியர்களுக்காக கிங்டமுக்கு வர்றாரு. எக்ஸ்ப்ளோர்டு சவுத் இந்தியா டூரிங் ருத்ரமா தேவிஸ் ரூல். ருத்ரமா தேவி ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சவுத் இந்தியாவை பற்றி வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா. இப்போ மார்க்கோ போலோ குறிப்புகளை படிச்சுட்டு தான் நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஆட்கள் வராங்க. அடுத்தது யார் வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலோ கோண்டி. நிக்கோலோ கோண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் எக்ஸ்ப்ளோரர் அண்டு மெர்ச்சன்ட். ட்ராவல்டு டு இந்தியா பாசிபிளி தேவராயாஸ் டு ரூல். சரிங்களா. விஜயநகர பேரரசு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலோ கோண்டி. சரி, அடுத்தது தாமஸ் ரோ. சரிங்களா. தாமஸ் ரோ, சார் தாமஸ் ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1615 ஜஹாங்கீர் பீரியடில் இந்தியாவுக்கு வர்றாரு. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. தாமஸ் ரோ ஜஹாங்கீர் பீரியடில் 1615 வர்றாரு. வென்ட் டு சூரத் சீக்கிங் செக்யூரிட்டி ஃபார் அன் இங்கிலீஷ் கம்பெனி. லெஃப்ட் எ வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி வித் ஹிஸ் ஜேர்னல் ஆஃப் த மிஷன் டு த முகல் எம்பரர். சரிங்களா. ஜேர்னல் ஆஃப் த மிஷன் டு த முகல் எம்பரர். சரி, தாமஸ் ரோ யார் காலத்தில் எந்த வருஷம் வந்தார் அப்படின்றத முக்கியம். சார் தாமஸ் ரோ எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1615. 16 ஒரு நம்பர் குறைஞ்சு 15.
சரிங்களா? 16, 15 வென்ட் டு சூரத் சீக்கிங் செக்யூரிட்டி ஃபார் இங்கிலீஷ் கம்பெனி. சரிங்களா? சூரத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கம்பெனிக்கு போய் அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு செக்யூரிட்டி கேட்கறதுக்காக யார்கிட்ட போறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீரை மீட் பண்ண போறாரு. அப்போ 1615 ஜஹாங்கீர் காலத்தில் வந்தவர். அடுத்தது ஃப்ரான்கோயிஸ் பெர்னியர், ஃப்ரெஞ்சு டிராவலர் அண்ட் டாக்டர், ஸ்பெண்ட் இயர்ஸ் எப்போ இருந்து எப்போன்னு பாருங்க 56லேருந்து 1668 வரை இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. விசிட்டிங் டூரிங் ஷாஜஹான்ஸ் ரூல். சரியா? ஃப்ரான்கோயிஸ் பெர்னியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜஹான் பீரியடில் இந்தியாவுக்கு வந்தவர். சர்வ்ட் அஸ் ஏ டாக்டர் ஃபார் பிரின்ஸ் தாரா சிக்கோ பிஃபோர் ஜாயினிங் அவுரங்கசீப் கோர்ட். அவுரங்கசீப் கிட்டையும் ரொம்ப நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வேலை பார்த்துருக்காரு டாக்டரா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தாரா சிகோப் அப்படின்றவர்கிட்டையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வேலை பார்த்துருக்காரு டாக்டரா. சரிங்களா? அப்போ ஃப்ரான்கோயிஸ் பெர்னியர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷாஜஹான் பீரியடில் தான் உள்ளே வந்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது ஜீன் பேப்டிஸ்ட் டேவர்னியர். சரிங்களா? ஜீன் பேப்டிஸ்ட் டேவர்னியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டிராவலர். இந்தியாவை 6 தடவை விசிட் பண்ணியிருக்காரு. 6 டைம்ஸ் விசிட் பண்ணது யார் அப்படின்னா ஜீன் பேப்டிஸ்ட். சரி, எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் அண்டு அவுரங்கசீப் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை 6 முறை விசிட் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்த கடைசி டிராவலர் வில்லியம் ஹாக்கின்ஸ். இவர் எல்லாத்துக்கும் தெரியும், கிங் ஜேம்ஸ் I ஆஃப் இந்தியாவில் அனுப்பப்பட்டவர். சரிங்களா? ஜேம்ஸ் I அவரால் அனுப்பப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். கிங் ஜேம்ஸ் I இங்கிலாந்து நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்ப வில்லியம் ஹாக்கின்ஸை ரெப்ரசன்டேட்டிவாக எங்கே அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்காக அனுப்புகிறாரு. அரைவ்டு இன் டூரிங் த ரூல் ஆஃப் முகல் எம்பரர் ஜஹாங்கீர். சரிங்களா? ஜஹாங்கீர் காலத்தில் வில்லியம் ஹாக்கின்ஸ் இவர் தான் பெர்மிஷன் வாங்குறாரு. சரிங்களா? அப்போ ரெப்ரசன்டேட்டிவாக கிங் ஜேம்ஸ் I வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். யார் பீரியடில் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். இவர் இந்தியாவில் இருந்த காலகட்டம் 1608லேருந்து 1611 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் இந்தியாவில் இருந்திருக்காரு. புரியுதுங்களா? சரி, இவ்வளோதான் இம்பார்ட்டண்டான ட்ராவலர். அப்போ ட்ராவலர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் பீரியடில் வந்திருக்கா அப்படின்றத ரொம்ப முக்கியம். மெகஸ்தனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் பீரியடில் வந்திருக்காரு. ரெண்டாவது அப்துல் ரசாக் தேவராயா II சங்கம டைனசிட்டி இருக்கிறப்ப வந்திருக்காரு. அடுத்தது அல்புர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ யார் பீரியடில் விசிட் பண்ணாருன்னு தெரில, ஆனால் கிதாப் உல் ஹிந்த் அப்படின்றது இவரோட ஃபேமஸ் புக்கு நேமு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல் மசூதி. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குர்ஜார் பராத்காரா கிங் மலிபாலா. சரிங்களா? மலிபாலா I இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அடுத்ததா பாகியான் ஒரு முக்கியமானது. பாகியான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்திருக்காரு அப்படின்னா சந்திரகுப்தா II விக்ரமாதித்யா பீரியடில் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் கிங் ஹர்ஷவர்தன் காலத்தில் வந்திருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 5 வருஷம் தங்கியிருக்காரு. சுயிக்கி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இவரும் ரொம்ப முக்கியம், யுவான் சுவாங்கும் முக்கியம். அடுத்தது இபின் பதுதா. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக்கு காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர். சரிங்களா? மொரோக்கா நாட்டு பயணி இபின் பதுதா. அடுத்து மார்க்கோ போலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வந்திருக்காரு. எப்போ எக்ஸ்ப்ளோர் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரமா தேவி ரூல் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அடுத்து நிக்கோலோ கோண்டி அதே தேவராயா II இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் ரூல் அப்போ வந்திருக்காரு. அடுத்து ஃப்ரான்கோயிஸ் பெர்னர், இவர் ஷாஜஹான் ரூல் அப்போ வந்திருக்காரு. அடுத்தவர் ஜீன் பேப்டிஸ் 6 முறை இந்தியாவை விசிட் பண்ணார். யார் பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் அண்டு அவுரங்கசீப் 2 பேர் பீரியட்லையுமே இந்தியாவுக்கு வந்திருக்காரு. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸு ஜஹாங்கீர் பீரியடில் வந்திருக்காரு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் ட்ராவலர்ஸு. வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷில் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறப்பையும் தமிழில் சொல்லிடுறேன். நீங்கள் படிக்கிறப்ப ஸ்டாட்டிக் ஜிகே ஓரளவுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷில் படிக்கிறப்ப தான் அந்த ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியும். 1. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஜேஇ எக்ஸாம், எஸ்எஸ்சி ஜேஇ வரப்போகுது. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇ, என்டிபிசி இது மாதிரி எக்ஸாம்ஸ் வரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறது நல்லது. சரிங்களா? சரி, இவ்வளோதான் ட்ராவலர்ஸ் பற்றி. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.